முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடா எகைன் அண்ட் எகைன் இந்த அக்ரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. எல்லா ட்ரைனிங்ஸுமே சரி, எல்லா ட்ரைனிங்ஸுமே அட்டன் பண்ணுங்க. ஸோ அக்ரி பொறுத்தவரை ஏன்னா ரிப்பீட்டடா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிறது மாறும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும், ஒவ்வொரு ஃபார்மர் பொறுத்து மாறும். ஸோ அதனால நம்ம ரிப்பீட்டடா இது கொஞ்சம் நம்ம பார்க்க இது எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் ஹவு டு யூஸ் அக்ரி ப்ராடக்ட் ஸ்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 4 ஸ்டேஜஸா தான் நம்ம ப்ராடக்ட்டை பிரிப்போம். அதாவது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம். அதாவது ஜெர்மினேஷன் ஸ்டேஜ், வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சாயில் அப்ளிகேஷன், அதாவது ஒரு நிலம் உழுவும் பொழுதோ இல்ல அடி உரம் கொடுக்கும் பொழுதோ நம்ம ப்ராடக்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ, அக்ரி அக்வாஜல் 1 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் பயன்படுத்தலாம். சோ அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் பொறுத்தவரையில என்ன பண்ணும், அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸும் அக்ரி ஹியூமிக்கும் ஒண்ணுதான். கிரானுவல்ஸ் அப்படிங்கிறது குருண மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியும், ஹியூமிக் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். சோ இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா அதிக தாவர வளர்ச்சி கிடைக்கும், அதே மாதிரி இலைகள் நல்லா பளபளப்பா இருக்கும், 5ல இருந்து 20% மகசூல் ஜாஸ்தி கிடைக்கும், அதாவது ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கும் கிரானுவல்ஸ் பயன்படுத்துறது மூலியமா. மண் நல்லா வளமா இருக்கும், அதே மாதிரி மண் வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரோடெக்ட் பொறுத்தவரையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோடெக்ட் ஆரம்பத்திலே பயன்படுத்தும் போது மண்ல மலட்டு தன்மையை நீக்கக்கூடிய விஷயங்கள். ப்ரோடெக்ட் பொறுத்தவரையில நோய்க்கான கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், நோய் வராம இருக்கிறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி அக்வாஜெல் எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் வறட்சி இருக்க காலகட்டத்திலையும் நீர் அதிகமா இருக்க காலகட்டங்களிலும் அக்வாஜெல் பயன்படுத்தும். சோ இந்த 3 காம்பினேஷன் அடி உரமா கொடுக்கலாம். இல்ல எனக்கு நிலம் வந்து நார்மலா தான் இருக்கு, எனக்கு நீர் வறட்சி இல்ல நீர் அதிகமா இல்ல, அந்த மாதிரியான கண்டிஷன் இல்லாத இடத்துல அக்ரி 82 ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம், அக்ரி 82 ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். சோ அக்ரி 82 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் அதனுடைய தன்மையை முழுமையா செயல்பட வைக்கும், அதனுடைய வீரியத்தை முழுமையா செயல்பட வைக்கும், ஒட்டும் பசையை கொடுக்கக்கூடியது, பரவக்கூடியது, ஊடுருவக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்ரி 82ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ ஒரு சாயில் அப்ளிகேஷன், அதாவது ஒரு நிலம் உழுவும் பொழுதோ இல்ல அடி உரம் கொடுக்கும் பொழுதோ என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அதிகபட்ச அளவு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அப்ப 5 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். சோ இந்த 5 கிலோல இருந்து 10 கிலோ எங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரி ப்ரோடெக்ட் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அக்வாஜெல் பொறுத்தவரையில 1 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். 82 பொறுத்தவரையில 100 ml இருந்து 200 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு ஏக்கருக்கான கணக்கு, இது ஒரு ஏக்கருக்கான கணக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது விதை நேர்த்தி. விதை நேர்த்திக்கு நம்ம ப்ராடக்ட்ல 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், ஒன்னு அக்ரி ஹியூமிக், இன்னொன்னு அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ஹியூமிக்கா இருந்தா ஒரு கிலோ விதைக்கு 5 ml வரைக்கும் பயன்படுத்தலாம், அக்ரி ப்ரோடெக்டா இருந்தா ஒரு கிலோ விதைக்கு 5ல இருந்து 10 கிராம் வரைக்கும் அக்ரி ப்ரோடெக்ட் பயன்படுத்தலாம். விதை நேர்த்தியா இருந்தா அதாவது சீட் ட்ரீட்மெண்டா இருந்தா ஒரு கிலோ விதைக்கு 5 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ப்ரோடெக்ட் பொறுத்தவரையில ஒரு கிலோ விதைக்கு 5ல இருந்து 10 கிராம் வரைக்கும் அக்ரி ப்ரோடெக்ட் பயன்படுத்தலாம். சோ அடுத்து பார்த்தோம்னா வளர்கின்ற பருவம், ஒரு 5ல இருந்து 6 இலை விட்டுருக்கு அப்படின்னா வளர்கின்ற பருவம் அப்படின்னு சொல்லும், அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும். சோ அந்த வளர்கின்ற பருவம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு நெல் பயிர் இருக்கு அப்படின்னா ஒரு நாத்து நட்டதுல இருந்து ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் களை எடுத்து முதல் உரம் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. சோ அதுதான் இந்த growth ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம், அதாவது 5ல இருந்து 6 இலை விட்டுருக்கு இந்த தூர் வர டைம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுல என்ன காம்பினேஷன்ல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா growth ஸ்டேஜுக்கு, அதாவது வளர்கின்ற பருவத்துக்கு அக்ரி கோல்டு அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். சோ அக்ரி கோல்டு பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வேகமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பழம் சார்ந்த செடிகளுக்கும் மரங்களுக்கும் பயன்படுத்தும் போது பழங்களின் எடையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதனுடைய தன்மையை ஆரோக்கியமா வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்ரி கோல்டுல இருக்கு. சோ அப்ப காம்பினேஷனா ஒரு வளர்கின்ற பருவத்துல பார்க்கும் பொழுது அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்டு 200ல இருந்து 300 கிராம், அக்ரி 82 100 ml வரைக்கும் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கான கணக்கு. அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்டு 200ல இருந்து 300 கிராம், அக்ரி 82 100 ml வரைக்கும் பயன்படுத்தலாம்.
சோ அடுத்து பார்த்தோம்னா பூக்கின்ற பருவம். சோ பூக்கின்ற பருவத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்ரி மாஸ் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். பூக்கின்ற பருவத்துக்கு அக்ரி மாஸ் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். சோ என்ன காம்பினேஷன்ல கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ் ஸ்டேஜ், அதாவது பூக்கின்ற பருவம் பொறுத்தவரையில முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 90% ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்டட் தேர்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரையில, அதாவது ஃபிளவரிங் ஸ்டேஜ் பொறுத்தவரையில, பூக்கின்ற பருவம் பொறுத்தவரையில முடிஞ்ச அளவு 90% ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்டட். அப்ப ஸ்ப்ரே டைப்ல கொடுக்குறோம் அப்படின்னா அக்ரி மாஸ் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். ஸோ அக்ரி மாஸ் 20 ml, அக்ரி 82 10 ml வரைக்கும் கொடுப்போம். அக்ரி மாஸ் 20 ml, அக்ரி 82 10 ml வரைக்கும் கொடுப்போம். 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான கணக்கு. உங்கள்கிட்ட 12 லிட்டர் இருக்கு, இல்ல 16 லிட்டர் இருக்கு, இல்ல 5 லிட்டர் இருக்கு, 2 லிட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல இருந்து அதே கணக்கு பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடியது 15 லிட்டருக்கான கணக்கு. ஸோ அந்த அளவுல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்காம இருக்கும். சோ அப்ப மாஸ் காம்பினேஷன், அதாவது ஒரு ஃபிளவரிங் ஸ்டேஜ்ல பூக்கின்ற பருவத்துல அக்ரி மாஸ் 20 ml, அக்ரி 82 10 ml 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கு கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல அக்ரி ப்ரோடெக் வந்து ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அக்ரி ப்ரோடெக் எதுக்காக ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல பூக்கின்ற பருவத்துல சில நோய்கள் ஆரம்பிக்கும், அதாவது பூ அழுக ஆரம்பிக்கும். ஒரு ஊர்ல காமனா பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அக்ரி ப்ரோடெக் ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நோய்கள் ஏதாவது பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த காம்பினேஷன் பொறுத்தவரையில அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 20 ml, அக்ரி ப்ரோடெக் 30 கிராம் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ பூக்கின்ற பருவம் பொறுத்தவரையில அக்ரி மாஸ் அப்படிங்கிறது மெயினான ப்ராடக்ட். அக்ரி மாஸ் அப்படிங்கிறது மெயினான ப்ராடக்ட். வளர்கின்ற பருவம், அதாவது ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ், காய்க்கின்ற பருவம். காய்க்கின்ற பருவம் இல்ல அறுவடை பருவம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ். சோ காய்க்கின்ற பருவத்துக்கு அக்ரி நானோடெக் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். காய்க்கின்ற பருவத்துக்கு அக்ரி நானோடெக் அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட். ஸோ காம்பினேஷனா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அக்ரி நானோடெக் 30 கிராம், அக்ரி கோல்டு 20 கிராம், அக்ரி 82 10 ml வரைக்கும் கொடுப்போம். ஒரு 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. நம்ம இங்க காமிக்கக்கூடியது ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. மண் வழியா கொடுக்கறதும் எங்க கொடுப்போம் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். சோ இந்த அக்ரி நானோடெக் பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா அக்ரி நானோடெக் பயன்படுத்தும் போது மண் நல்லா வளமா இருக்கும். காரம் மண், அமில மண், அதாவது அல்கலைன் சாயில், அசிடிக் சாயில பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது pH அளவை சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அக்ரி நானோடெக்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு தாவர வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா இருக்கும். ஃபர்டிலைசர், எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் கூடயும் வெஸ்டீஜ் ஃபர்டிலைசரை ஆட் பண்ண வேண்டாம். சோ அதே மாதிரி நம்ம மண் வழியா கொடுக்கும்போது சில ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கானிக்கா பயன்படுத்த நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். growth அப்படிங்கிறது 100% நல்லா இருக்கும். அதை தாண்டி இந்த ஃபர்டிலைசர் டைமிங்கான விஷயம் நான் சில தாவரங்களுக்கு மட்டும் போட்டிருக்கேன். புதுசா ஆல்ரெடி விவசாயம் பண்றவங்களுக்கு அந்த நாள் கணக்கு தெரியும், எந்த டைம்ல உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நான் இங்க கொடுக்கக்கூடியது யாராவது புதுசா இப்பதான் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு சஜஷனுக்கான ஒரு விஷயம் நாள் கணக்குல நான் போட்டிருக்கேன். இந்த நாள் கணக்குக்குள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிறது சில தாவரங்களுக்கு நான் மட்டும் போட்டிருக்கேன். சோ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், தக்காளி, அதே மாதிரி எள்ளு, உளுந்து, நெல்லும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாசம் பயிர் இருக்கு, 4 மாசம் பயிர் இருக்கு, 6 மாசம் பயிர் இருக்கு. சோ அந்த டைம் கேப் அப்படின்னு பார்க்கும்போது 1ல இருந்து 10, 11ல இருந்து 40, 41 டு 70, 71 டு 150 இந்த நாள் கணக்குள்ள நம்ம ஃபர்டிலைசர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு 90 நாள் பயிர். அப்ப 1 டு 10, 11 டு 35, 36 டு 60, 61 டு 90. சோ இந்த நாள் கணக்குள்ள ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு 240 நாள் பயிர். அப்போ 1 டு 20, 21 டு 90, 91 டு 150, 240 நாளுக்குள்ள நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா வாழை அப்படிங்கிறது நம்ம 3 மாசம், 5 மாசம், 7 மாசம் இந்த கணக்குல சொல்லுவோம். சோ நான் உங்களுக்கு நாள் கணக்குல போட்டிருக்கேன். 1 டு 70, 71 டு 156, 157 டு 242, 243 டு 264. சோ இந்த நாள் கணக்குக்குள்ள வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு முறையோ இருமுறையோ தேவைக்கேற்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பருத்தி அப்படிங்கிறது ஒரு 150 நாள் பயிர். அப்ப 1 டு 15, 16 டு 45, 46 டு 75, 76 டு 150 நாளுக்குள்ள இந்த பருத்திக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொடி வகைகள். சோ கொடி வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 நாள் பயிர், அதுக்கப்புறம் பறிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப 90 நாள் பயிர் அப்படின்னு பார்க்கும்போது 1 to 10, 11 to 40, 41 to 70, 71 to 90 இந்த நாள் கணக்குள்ள ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ இதுல வராத தாவரங்கள் எது இருந்தாலும் அது எந்த நாள் கணக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம். எந்த வளர்ச்சி பருவத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கான உரங்களை ஸ்டேஜ் வைஸா அந்த பருவத்துக்கு ஏற்ப நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜஸ், அதாவது எந்த தாவரத்துக்கு என்ன பருவம் வரும், எந்த தாவரத்துக்கு என்ன பருவம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம 4 ஸ்டேஜஸா பார்த்தோம். பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம் அப்படின்னு 4 ஸ்டேஜஸா பார்த்தோம். சோ இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தாவரத்துக்கு எந்த கிராப்புக்கு என்ன ஸ்டேஜஸ் வரும், என்ன ஸ்டேஜஸ் வராது, அதாவது என்ன பருவம் வரும், என்ன பருவம் வராது, எது ஒரு ஏக்கர் கணக்குல கொடுக்கணும், எது ஒரு மர கணக்குல கொடுக்கணும், எது ஒரு குழி கணக்குல கொடுக்கணும். சோ இதை மட்டும்தான் இந்த இடத்துல புதுசா பார்க்க போறோம். நம்ம இந்த 4 ஸ்டேஜஸ்க்கான உரங்கள் பார்த்தோம், அதை எடுத்து இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ண போறோம். வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. சோ இந்த 4 ஸ்டேஜஸை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தாவரத்துக்கு என்ன பருவம் வரும், எந்த தாவரத்துக்கு என்ன பருவம் வராது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷனை நம்ம ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம். சோ அப்ப ஒரு கீரை தாவரம் இருக்கு, ஒரு கீரை, புதினா, மல்லி. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதாவது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். ஒரு உரமா, அதாவது ஒரு நிலம் உழுவும் பொழுதோ இல்ல அடி உரம் கொடுக்கும் பொழுதோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ml அக்ரி ஹியூமிக் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதுல சஃபிஷியன்ட் சாண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மணல் பயன்படுத்தலாம், இல்ல வயல்மண் பயன்படுத்தலாம், இல்ல அப்படின்னா எருவு பயன்படுத்தலாம். சோ இது வந்து தேவைக்கான அளவு. ஃபர்ஸ்ட் இந்த 3 காம்பினேஷனை ஒன்னா கலந்துட்டு வீசுற வாகுக்கு நம்மளுக்கு எவ்வளவு மணல் தேவையோ இல்ல எருவு தேவையோ அதை கலந்து வீசுற வாகுக்கு நம்ம ஒரு ஏக்கருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்ப அடி உரமா ஒரு ஏக்கருக்கு அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1 கிலோ வரைக்கும் கொடுப்போம். சோ இதுல மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸும் அக்ரி ப்ரோடெக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மெயின் ப்ராடக்ட். அப்ப செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு growth ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்ட் 200 இருந்து 300 கிராம் வரைக்கும் பயன்படுத்தும். வளர்கின்ற பருவத்துக்கு கோல்டு அப்படிங்கிறது மெயின் ப்ராடக்ட், 200 இருந்து 300 கிராம் வரைக்கும் பயன்படுத்துவோம். ஒரு கீரை தாவரத்துக்கு இந்த 2 பருவம் அப்படிங்கிறது போதுமான அளவு. ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு 50 நாள், 50ல இருந்து 60 நாள் மேக்ஸிமம் வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கின்ற பருவம் உள்ள தாவரம், அதாவது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம் உள்ள ஒரு தாவரம். அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் அதே தான் காமன். அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1 கிலோ வரைக்கும் கொடுப்போம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்ட் 200ல இருந்து 300 கிராம் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 90% ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்டட், அதாவது 90% ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்டட். growth அப்படிங்கிறது எஃபெக்டிவா இருக்கும் ஒரு ஃபிளவரிங் ஸ்டேஜ்ல. அப்ப ஸ்ப்ரே டைப்ல பார்க்கும்போது அக்ரி 80 to 10 ml, அக்ரி மாஸ் 20 ml, 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 8ல இருந்து அதிகபட்சம் 12 டேங்க் உள்ள ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதே காம்பினேஷனை நம்ம ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர் சம்பந்தப்பட்ட தாவரங்கள், கடலை, வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், கேரட், பீட்ரூட், கிழங்கு வகைகள். சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வேர் சம்பந்தப்பட்ட தாவரங்கள். சோ வேர் சம்பந்தப்பட்ட தாவரங்கள் அப்படின்னா 3 பருவத்தை கணக்குல எடுப்போம். இதுல பூக்கும் பருவத்தை நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். அப்ப விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம். அப்ப விதைக்கின்ற பருவமும் வளர்கின்ற பருவமும் நம்ம பார்த்த அதே தான் காமன். அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1 கிலோ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 80 to 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்டு 200ல இருந்து 300 கிராம் வரைக்கும் பயன்படுத்துவோம். ஃபோர்த் ஸ்டேஜ் அதாவது காய்க்கின்ற பருவம் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 80 to 200 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 10 கிலோ, அக்ரி நானோடெக் 1/2 கிலோ வரைக்கும் பயன்படுத்துவோம். இது ஒரு ஏக்கருக்கான கணக்கு, ஒரு ஏக்கருக்கான கணக்கு.
அடுத்து பார்த்தோம்னா நெல்லுக்கு 4 பருவமே வரும். விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பண்ணி ஒரு ஏக்கருக்கு நம்ம போட போறோம். அப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல் பருவத்துக்கு அக்ரி 82 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்ட் 200ல இருந்து 300 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ப்ரே டைப்ல கொடுப்போம். அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 20 ml, 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 200 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 10 கிலோ, அக்ரி நானோடெக் 1/2 கிலோ வரைக்கும் கொடுப்போம். இது ஒரு ஏக்கருக்கான கணக்கு. நெல் பயிருக்கு இந்த 4 பருவமே வரக்கூடியது. ஸோ இந்த 4 பருவத்தை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கான கொடுக்கக்கூடிய அளவு இதுதான். ஸோ இதுதான் மெயினான கான்செப்ட். இந்த கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா காய்கறிகள், வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், அதே மாதிரி எள்ளு, உளுந்து, சோளம். ஸோ இது எல்லாத்துக்குமே 4 பருவமே வரக்கூடிய தாவரம். விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம் ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். இதுல தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ப்ரே டைப்ல கொடுப்போம். மீதி எல்லாமே மண் வழியா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சொரக்காய், பாகற்காய், அதே மாதிரி பூசணி, தர்பூசணி, திராட்சை, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொடி வகைகள். ஸோ கொடி வகைகளுக்கு 4 பருவமே வரும். அதாவது விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம், 4 பருவமே வரக்கூடிய தாவரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முதல் பருவம் அதாவது அடி உரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். அடி உரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். ஒரு ஏக்கர் கணக்குல கொடுக்குறோம் அப்படின்னா அக்ரி 82 100 ml, அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுல செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடி கணக்குக்கோ இல்ல ஒரு கூலி கணக்குக்கோ கொடுப்போம். ஒரு செடி கணக்குக்கோ இல்ல ஒரு கூலி கணக்குக்கோ கொடுப்போம். அப்ப ஒரு செடி கணக்குக்கோ இல்ல ஒரு கூலி கணக்குக்கோ கொடுத்தோம் அப்படின்னா கிராமா இருந்தா 5 கிராம், கிராமா இருந்தா 5 கிராம், எம்எல்ஆ இருந்தா 5 ml பயன்படுத்தும். 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு. அப்ப ரெண்டாவது பருவம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸ் அதே தான், காம்பினேஷன் அதே தான். அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடி கணக்குக்கு இல்ல ஒரு மர கணக்கு கொடுக்கும்போது அக்ரி 82 5 ml, அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml. இந்த இடத்துல லிக்விட் பயன்படுத்துவோம். அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்ட் 5 கிராம், 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு. அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்ட் 5 கிராம், 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு. அப்ப மூணாவது பருவம் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி மாஸ் 5 ml, 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு. சோ இந்த மூணாவது பருவம் பொறுத்த வரையில 90% ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்டட், ஒரு 10% மண் வழியா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சோ அந்த 10% பெரிய பெரிய மரங்களுக்கு நம்மளால ஸ்ப்ரே டைப்ல கொடுக்க முடியாது. சோ அந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு அக்ரி ஹியூமிக் 5 ml ஆட் பண்ணி நம்ம இந்த காம்பினேஷனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இந்த கொடி வகைகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே டைப்ல கொடுக்க முடிந்தால் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ப்ரே டைப்ல இந்த மூணாவது காம்பினேஷன் தேர்ட் ஸ்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 20 ml, 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. அப்ப ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி நானோடெக் 5 கிராம், 2 லிட்டர் தண்ணிக்கான அளவு. சோ அடுத்து பார்த்தோம்னா பெரிய பெரிய மரங்கள், தேக்கு, செம்மரம், சவுக்கு, ரப்பர், மூங்கில். சோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி பருவம் மட்டும்தான். வருஷத்துக்கு 3 முறை கொடுத்தாலும் சரி, வருஷத்துக்கு 6 முறை கொடுத்தாலும் சரி, இந்த வளர்ச்சிக்கான உரங்கள் மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அப்ப ரெண்டாவது பருவம் அதாவது growth ஸ்டேஜ்க்கான உரங்கள் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்ட் 5 கிராம், 2 லிட்டர் தண்ணிக்கான அளவு. அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்டு 5 கிராம், 2 லிட்டர் தண்ணிக்கான அளவு. இந்த பெரிய பெரிய மரங்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்லா மரத்தை சுத்தி களையெல்லாம் நீக்கிட்டு நல்லா வட்டப்பாத்தி எடுத்து தண்ணி பாய்ச்சிட்டு ஈரப்பதமா இருக்கும்போது இந்த 2 லிட்டர் காம்பினேஷனை கொடுக்கும்போது நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். சோ இது பெரிய பெரிய மரங்களுக்கான கணக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரும்புக்கும் 3 பருவம் வரும். கரும்புல பூக்கின்ற பருவம் அப்படிங்கிறது கிடையாது.
சோ கரும்புக்கு ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். கரும்பு பொறுத்தவரையில ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். ஒரு ஏக்கர் கணக்குல கொடுக்குறோம் அப்படின்னா அடி உரம் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 100 ml, அக்ரி ஹியூமி கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் அரை கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் கொடுப்போம். ரெண்டாவது பருவம் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 100 ml, அக்ரி ஹியூமி கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்ட் 200ல இருந்து 300 கிராம் வரைக்கும் கொடுப்போம் ஒரு ஏக்கருக்கான கணக்கு. ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 200 ml, அக்ரி ஹியூமி கிரானுவல்ஸ் 10 கிலோ, அக்ரி நானோடெக் அரை கிலோ வரைக்கும் கொடுப்போம். இது ஒரு ஏக்கருக்கான கணக்கு. கரும்பு பொறுத்தவரையில இந்த ரெண்டாவது பருவம் மூணாவது பருவம் தண்ணி வழியா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா உள்ள போய் நம்ம உரம் கொடுக்க முடியாது, தண்ணி வழியா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிரானுவல்ஸ் 5 கிலோ செகண்ட் ஸ்டேஜுக்கு பதிலா ஒரு 1/2 லிட்டர் ஹியூமிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்டேஜுக்கும் ஒரு 1/2 லிட்டர் ஹியூமிக் லிக்விடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு தண்ணியில கரையக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம வெஸ்டீஜ் உரங்கள் பொறுத்தவரையில. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ், மாம்பழம், பலாப்பழம், கொய்யா, சப்போட்டா, மரநெல்லி. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பூ பூக்கக்கூடியது, வருஷத்துக்கு ஒரு தடவை காய் காக்கக்கூடியது. ஒரு மெயினா சீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மா சீசன் போயிட்டு இருக்கு, பூ வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல காய் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ப இரண்டாவது பருவம், அதாவது வளர்கின்ற பருவமா இருக்கணும். ஏன்னா முதல் பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இப்பதான் ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த சீசனல் ஃப்ரூட்ஸுக்கு, ஒரு லாங் டேர்ம் கிராப்ஸுக்கு ரொம்ப ஒரு ரேரான விஷயம். அப்ப ரெண்டாவது பருவத்துல இருந்து தான் நம்ம மேக்ஸிமம் ஃபீல்டு பார்ப்போம். அப்ப வளர்கின்ற மரமா இருக்கு அப்படின்னா அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்டு 5 கிராம் 2 லிட்டர் தண்ணியோட கொடுப்போம். அப்ப தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி மாஸ் 5 ml 2 லிட்டர் தண்ணியோட. ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 5 ml, ஹியூமிக் 5 ml, நானோடெக் 5 கிராம் 2 லிட்டர் தண்ணியோட. முடிஞ்ச அளவுக்கு மூணாவது பருவம் ஸ்ப்ரே டைப்ல கொடுக்குறோம் அப்படின்னா எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஸ்ப்ரே டைப்ல கொடுக்கும்போது அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 20 ml 15 லிட்டர் ஸ்ப்ரே டேங்குக்கான அளவு. ஸோ அந்த பெரிய பெரிய மரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 லிட்டர் டேங்க் 300 லிட்டர் டேங்க்ல வச்சு பம்ப் அடிச்சு ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணும்போது நம்ம 15 லிட்டருக்கு என்ன அளவு சொல்றோமோ அதுல இருந்து நீங்க அந்த டேங்க் லிட்டருக்கான அளவை கலந்து நீங்க அதே காம்பினேஷன்ல ஸ்ப்ரே டைப்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து பார்த்தோம்னா வாழைக்கு 4 பருவமே வரக்கூடிய ஒரு தாவரம். விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம். முதல் பருவம் அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் கணக்குல கொடுப்போம். இரண்டாவது பருவம், மூணாவது பருவம், நாலாவது பருவம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் கிராமா இருந்தா 5 கிராம், நம்ம ப்ராடக்ட்ல கிராமா இருந்தா 5 கிராம், எம்எல்ஆ இருந்தா 5 ml 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு. கிராமா இருந்தா 5 கிராம், எம்எல்ஆ இருந்தா 5 ml 2 லிட்டர் தண்ணிக்கான கணக்கு வாழை பொறுத்தவரையில. ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது சேம். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும், என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஒரு செடி கணக்குல கொடுக்கணுமா ஒரு மர கணக்குல கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா தென்னை. சோ தென்னைக்கு வளர்கின்ற மரமா இருக்கு அப்படின்னா அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி கோல்டு 5 கிராம் 2 லிட்டர் தண்ணியோட கொடுப்போம். செகண்ட்ஸ், அதாவது வளர்ந்த மரம் காய்ச்சிட்டு இருக்க மரமா இருக்கு அப்படின்னா அக்ரி 82 5 ml, ஹியூமிக் 5 ml, மாஸ் 5 ml, நானோடெக் 5 ml 2 லிட்டர் தண்ணியோட கொடுப்போம். சோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரை, அதாவது இந்த காய் வச்சிட்டு இருக்க மரம் அப்படின்னா இது எல்லா பெரிய மரங்களுக்கும் பொறுத்து, மாமரத்துக்கு கொடுக்கலாம், சப்போட்டா மரத்துக்கு கொடுக்கலாம், மரநெல்லி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் உரங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. பூக்கின்ற பருவத்துக்கு தனியா, காய்க்கின்ற பருவத்துக்கு தனியா நிறைய இடங்கள்ல கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க இந்த காம்பினேஷனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அக்ரி 82 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, மாஸ் 5 ml, நானோடெக் 5 ml, நானோடெக் 5 கிராம் 2 லிட்டர் தண்ணியோட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பெரிய பெரிய மரங்களுக்கு கொடுக்கும்போது திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மரத்தை சுத்தி களை எடுத்துட்டு நல்லா வட்டப்பாத்தி எடுத்து ஈரப்பதமா இருக்கும்போது தண்ணி பாய்ச்சிட்டு ஈரப்பதமா இருக்கும்போது இந்த 2 லிட்டர் காம்பினேஷன் கொடுத்ததுல இருந்து அடுத்து ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ இதுல வராத தாவரங்கள் எது இருந்தாலும் அதுக்கு என்ன பருவம் வரும், என்ன பருவம் வராது, என்ன உரம் என்ன பருவத்துல இருக்கு, ஒரு ஏக்கர் கணக்குல கொடுக்கணுமா இல்ல ஒரு மர கணக்குல கொடுக்கணுமா, ஒரு செடி கணக்குல கொடுக்கணுமா, ஒரு குழி கணக்குல கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். என்ன உரம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அதாவது என்ன பருவத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கான ப்ராடக்ட்டை நம்ம வெஸ்டீஜ்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ண போறோம். ஸோ இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோய்க்கும் ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது டிசீஸுக்கும் டெஃபிஷியன்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லலாம். ஒன்னு சத்து குறைபாடு, இன்னொன்னு நோய், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள். சோ இந்த 3 விஷயம் தான் ஒரு தாவரத்துக்கு கேடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நான் இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்க்கும் குறைபாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸுக்கான ஒரு விஷயமா தான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராப் ஒரு போறோம் அப்படின்னா அது நோய் இருக்கா இல்ல குறைபாடு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான உரங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நெல்லுல வரக்கூடிய குறைபாடுகள் இது எதுவுமே நோய்கள் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல பாக்குறது மெக்னீசியம் குறைபாடு, கீழே இருக்குது சிலிக்கான் குறைபாடு, இந்த மாதிரி புள்ளி புள்ளியா வர்றது ஜிங்க் குறைபாடு, அதே மாதிரி நுனியில காஞ்சி போறது போரான் குறைபாடு, கடைசியா இருக்கிறது காப்பர் குறைபாடு. சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குறைபாடுகள். சோ இந்த குறைபாடுகள் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம நிறைய இடத்துல நம்ம ட்ரைனிங்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலேயே மண் டெஸ்ட் பண்ணி மண்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான மண் நேர்த்தி பண்ணி நம்ம ஒரு வயல் நடும் பொழுது அதுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா இருக்கும். சோ மண்ல சத்து கம்மி ஆக ஆக உங்களுக்கு தாவர வளர்ச்சிகள்ல அந்த குறைபாடுகள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான குறைபாடுகள் எப்ப தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வளர்கின்ற பருவத்துல தெரியும், இல்ல கடைசி பருவத்துல தெரியும். அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா வளர்கின்ற பருவத்துல இல்ல அப்படின்னா கடைசி பருவத்துல தெரியக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்ம ஆரம்பத்திலேயே மண் டெஸ்ட் பண்ணி மண்ல pH அளவு எவ்வளவு இருக்கு, மண்ல என்ன சத்து இருக்கு என்ன சத்து இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடியதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நானோடெக் காம்பினேஷனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நானோடெக்ல ஒரு மண்ணுக்கும் தாவரத்துக்கும் தேவையான செகண்டரி நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் மெயினா இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இதுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இது நெல்லுல வரக்கூடிய நோய்கள். ஸோ இந்த நோய்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் ஒரு மனிதர்களுக்கு ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நோய்கள் தான். ஸோ அதே மாதிரிதான் ஒரு தாவரத்துல நோய்கள் இருக்கு அப்படின்னா அது வேர் மூலியமாவோ காற்று மூலியமாவோ தண்ணி மூலியமாவோ பரவக்கூடிய நோய்கள் தான் இந்த மாதிரியான நோய்கள். இந்த மாதிரியான நோய்கள் ஆரம்பத்திலேயே ஒரு தாவரத்துல 2 தாவரத்துல பாக்குறோம் அப்படின்னா அதை நீக்கி எரிக்கிறது ரொம்ப நல்லது. பரவுறதை கண்ட்ரோல் பண்றோம். சோ அந்த மாதிரி நோய்கள் வராம இருக்கிறதுக்காகவும் ப்ரோடெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பரவ ஸ்டார்ட் ஆனாலும் ப்ரோடெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பரவி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம அக்ரி ப்ரோடெக்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது வாழையில வரக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள். சோ இது நீங்க எல்லாமே பார்க்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா வளர்கின்ற பருவத்துல இல்ல அப்படின்னா கடைசி பருவத்துல வரக்கூடிய நோய்கள். சோ இது ஆரம்பத்திலேயே நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு கிடைக்கும். சோ இந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்தா நானோடெக் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான நோய்கள் இருந்தா ப்ரோடெக்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ நோய்கள் இருந்தா ப்ரோடெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம், குறைபாடுகள் இருந்தா நானோடெக் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பூச்சி அப்படிங்கிறது ஒரு 3வது டாபிக் இருக்கு. நான் அது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நான் சொல்றேன். சோ இந்த 2 விஷயத்தை நம்ம மெயினா தெரிஞ்சு வச்சுப்போம். சோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டோடைய பிரைசிங். சோ நம்ம ப்ராடக்ட் என்ன பிரைசிங் வருது, இதுல எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இன்னுமே கேள்வி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் விலைகள் என்ன. சோ இந்த விலைகள் ஏன் இந்த மாதிரியான விலைகள் இருக்கு, சோ இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியில வாங்குறதுக்கும் வெஸ்டீஜ்ல வாங்குறதுக்கும் பாதிக்கு பாதி செலவு தான் வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் மூலியமா நடக்கும். சோ நம்ம ஒரு குறைஞ்சபட்ச அளவு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நெல் அப்படின்னா விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூக்கின்ற பருவம், காய்க்கின்ற பருவம் அப்படின்னு ஒரு 4 பருவமா பார்த்தோம். அப்ப இந்த 4 பருவமா நம்ம வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தினா ஒரு ஏக்கருக்கு 7,910 ரூபாய் ஆகும். இங்க வரக்கூடிய பிவி அப்படிங்கிறது 264
பிவி கிடைக்கும். நான் இங்க போட்டிருக்கிறது டிபி பிரைஸ். இப்போ ஒரு ஃபீல்டுக்கு புதுசா போறோம், ஆல்ரெடி ஒரு காலங்காலமா கெமிக்கல் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம அதிகபட்ச அளவு அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா மண்ணுல மல்ட்டு தன்மை அதிகமா இருக்கும், அதை நீக்கிறதுக்காக நம்ம அதிகபட்ச அளவு அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சோ அதிகபட்ச அளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அக்ரி 80 to 100 ml இருக்க இடத்துல 200 ml பயன்படுத்துவோம். கிரானுவல்ஸ் 5 கிலோ இருக்க இடத்துல 10 கிலோ பயன்படுத்தும். ப்ரோடெக் 1/2 கிலோக்கு பதிலா 1 கிலோ பயன்படுத்தும். கோல்டு ஒரு 300 கிராம் பயன்படுத்தும். சோ இந்த மாதிரியான அதிகபட்ச அளவு அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணும். சோ அதிகபட்ச அளவா நம்ம ப்ராடக்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணாலுமே ஒரு ஏக்கருக்கு எம்ஆர்பி பிரைஸ்ல 14,488 ரூபா ஆகும். 14,488 ரூபா ஆகும். வரக்கூடிய பிவி அப்படின்னு பார்க்கும்போது 406 பிவி கிடைக்கும். சோ நான் இங்க சொல்லக்கூடிய பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர், அதாவது வெளியில உரம் வாங்கிட்டு இருக்காரு, வெளியில ஒரு ரசாயன உரம் வாங்கிட்டு இருக்காரு, அவரு வெஸ்டீஜ் மூலியமா இங்க வாங்குறாரு அப்படின்னா, அவரு வெஸ்டீஜ்ல உரங்கள் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? சோ அவர் வெளியில வாங்குற கெமிக்கல் ஃபர்டிலைசரை வெஸ்டீஜ்ல ஐடி போட்டு வாங்குறாரு. சோ நம்ம ஐடி போடுறதுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து நீங்க ஐடி ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உரங்களை நீங்க வெஸ்டீஜ் மூலியமா வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 14,488 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 12,280 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது முதல் இன்கம், அதாவது வெஸ்டீஜோட ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கம். சோ நீங்க வாங்கக்கூடிய அந்த 14,500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய உரங்களுக்கு பிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு. அப்போ ஒரு 406 பிவி கிடைக்கும். இதை கரெக்டா பிளான் பண்ணி ஒரு 4 மாசமா 100 பிவிக்கு பிரிச்சு வாங்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சி ஆஃபர் 2,500 ரூபாய்க்கு வெஸ்டீஜ் உரங்களை கூட நம்ம வாங்கிக்கலாம். சோ அதையும் நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த 400 பிவிய 100 பிவியா மாதம் நம்ம பிரிச்சு வாங்கும் போது நம்மளுக்கு 12ஆம் தேதி இல்ல 13ஆம் தேதிக்குள்ள வாங்கும் பொழுது ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதோட வேல்யூ மினிமம் நம்ம ஒரு 250 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட சோ 4 மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய். சோ அப்ப இந்த இதையும் நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணுவோம். சோ நான் ஒரு 3 பெனிஃபிட் சொல்லியிருக்கேன். சோ அந்த 3 பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா, கன்சியூமர், ஒரு பேசிக் கன்சியூமர் வெளியில வாங்கக்கூடிய ரசாயன உரத்துக்கு பதில ஒரு இயற்கை உரம் வெஸ்டீஜ் மூலியமா வாங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய ஒரு பெனிஃபிட். இது எல்லாத்தையும் நம்ம பெர்சன்டேஜ்ல போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஆர்பி டு டிபில கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 17.98% ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 400 பிவிய 100 பிவியா பிரிச்சு வாங்குறோம் அப்படின்னா 5வது மாசம் 2,500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20.35%. அதே மாதிரி ஒவ்வொரு மாசம் 100 பிவிக்கு வாங்கும்போது நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கிடைக்கும். ஸோ அது மினிமம் வேல்யூ 215 வச்சுக்கிட்டா கூட 4 மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். சோ அதையும் பெர்சன்டேஜ்ல போட்டோம் அப்படின்னா 8.14%. அப்ப இதை 3ஐயும் கூட்டுறோம் அப்படின்னா 46.47% ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு ஒருத்தர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வாங்குறதை விட்டுட்டு ஒரு இடத்துல ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாத்தி வாங்குறாரு அப்படின்னா. சோ இந்த ஆஃபர் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் கான்செப்டா இருக்கும்போது நம்ம கரெக்டா பிளான் பண்ணி ப்ராஃபிட்டுக்கான விஷயங்களை நம்ம தேடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வாங்குவோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா ஒருத்தர் இந்த விஷயத்த பிளான் பண்ணி வாங்குறாரு அப்படின்னா 100% அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஒரு பேசிக் பெனிஃபிட். நான் இந்த பிசினஸ் அந்த இன்கம் லெவல் எதுவுமே நான் போகல, ஒரு பேசிக் பெனிஃபிட்டா உங்களுக்கு 46.47% ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்ம ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. அப்ப 14,488 ரூபாய்க்கு வெஸ்டீஜ்ல ஒருத்தர் உரம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,732 ரூபாய் சேவிங்ஸ் ஆகும். 5 மாசம் முடிவுல அவர் வாங்கக்கூடிய விலை அப்படின்னு பார்க்கும்போது 7,755 ரூபாய். நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வெளியில ரசாயன உரம் ஒரு 15,000 ரூபாய்க்கு, நான் கெமிக்கல் ஃபர்டிலைசர் உரக்கடையில போய் ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 4 மாசம் முடிவுல 5வது மாசம் இந்தாங்க சார் உங்களுடைய சேவிங்ஸ் 6,500 ரூபான்னு ஏதாவது ஒரு கடையில கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க.
வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை தவிர. ஸோ இதுல இந்த பேசிக் கன்சியூமருக்கான ஒரு பெனிஃபிட் இன்னைக்கு வெஸ்டீஜ் மூலியமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை லீடர்ஸ்ட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். நான் இங்க அக்ரி ப்ராடக்ட்ஸுக்கான விஷயங்கள் ஒரு பேசிக்கா ஒரு கன்சியூமர், ஏன்னா இன்னைக்கு விலைகள் பத்தி பார்க்கும்போது இது உரங்கள் ஜாஸ்தி வருது, விலைகள் ஜாஸ்தியா இருக்கு, கரெக்டா பிளான் பண்ணி வாங்குவோம் எல்லாருமே. ஏன்னா ஒரு இடத்துல ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்கான ஒர்க் அவுட் போடுவோம். ஸோ கொஞ்சம் இன்புட் போடுவோமே, அந்த கொஞ்சம் இன்புட் போட்டா இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 100 மரங்களுக்கான விஷயங்கள். ஸோ 100 மரங்களுக்கு நம்ம ஸ்டேஜ் வைஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு ரஃபான வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது டிபி பிரைஸ்ல 6756 ரூபாய் ஆகும். ஸோ இதையும் நம்ம இந்த ஆஃபர்லாம் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தென்னை அப்படிங்கிறது ஒரு வளர்கின்ற மரமா இருக்கு அப்படின்னா வருஷத்துக்கு 3 முறை கொடுக்குறோம் அப்படின்னா 107 ரூபாய் ஆகும். அதே மாதிரி வளர்ந்த மரமா இருக்கு அப்படின்னா வருஷத்துக்கு 3 முறை கொடுக்குறோம் அப்படின்னா 119 ரூபாய் ஆகும். ஸோ இதுவும் ரஃபான வேல்யூ தான் டிபி பிரைஸ். நான் இங்க காமிக்கிறது டிபி பிரைஸ். ஸோ நான் இந்த பேசிக்கான இந்த 3 விஷயங்கள்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது மூலமா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் பிரைசிங்கான ஒரு விஷயம். கரெக்டா பிளான் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா வெஸ்டீஜோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் பாதிக்கு பாதி செலவு தான் ஆகும். ஸோ இதை நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாய்லாந்து ட்ரிப்கான ஒரு ஆஃபர் நம்மளுக்கு 100 பிவிக்கு எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அக்ரி ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை ஸ்டேஜ் வைஸா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 3x100 ml, அக்ரி ஹியூமிக் 5 கிலோ, அக்ரி ப்ரோடெக்ட் 1 கிலோ வரைக்கும் நம்ம வாங்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3520 ரூபா, பிவி அப்படின்னு பார்க்கும்போது 114 பிவி. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரி 82 3x100 ml, அக்ரி ஹியூமிக் 10 கிலோ, அக்ரி கோல்டு 300 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதோட டிபி பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3220, பிவி அப்படின்னு பார்க்கும்போது 105 பிவி. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம ஒன்னா யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா அக்ரி 82 3x100 ml, அக்ரி மாஸ் 200 ml, அக்ரி ஹியூமிக் 10 கிலோ, அக்ரி நானோடெக் 1/2 கிலோ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதனுடைய டிபி பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3630, பிவி அப்படின்னு பார்க்கும்போது 119 பிவி. ஸோ இந்த மாதிரி நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ் 100 பிவிக்கு வரவங்களுக்கு எந்த ஸ்டேஜஸ்ல இருக்கோ அதுக்கான ப்ராடக்ட்டை நம்ம டைரக்டா இந்த காம்பினேஷன்ல ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது போதுமான அளவா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டோடைய சர்டிபிகேஷன். ஏன்னா இன்னைக்கு டிஃபால்ட்டா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் ஆர்கானிக் சர்டிஃபைடா அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், நம்ம எல்லா கேட்டகரிஸ்லயும் நம்ம ப்ராடக்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சர்டிபிகேட் நம்ம ப்ராடக்டோட காம்போசிஷன் சர்டிபிகேட். அதே மாதிரி ரெண்டாவது பார்க்கக்கூடிய சர்டிபிகேட் நம்ம ப்ராடக்டோட இன்கிரீடியன்ஸ்க்கான சர்டிபிகேட்ஸ். மூணாவது பார்க்கக்கூடிய சர்டிபிகேட் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ்க்கான சர்டிபிகேட், ஹியூமிக் அக்ரி ஹியூமிக்கும் ஹியூமிக் கிரானுவல்ஸ்க்கான ஆர்கானிக் சர்டிபிகேட். இதை தாண்டி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அது எண்ட் கன்சியூமருக்கு போற வரைக்கும் எந்த மாதிரியான சர்டிபிகேஷன் இன்னைக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வாங்கியிருக்கோமோ எல்லா சர்டிபிகேஷனும் நம்ம வெஸ்டீஜ் மூலியமா வாங்கியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம யாருக்குமே டவுட் வேணா, நம்ம ரொம்ப ஒரு ப்ரௌடா இன்னைக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ்க்கான ஒரு விஷயம் தான் இந்த சர்டிபிகேஷன்.